பிரைஸ் தி லார்ட். என் பேர் கவிதா ஸ்டீவன். கர்த்தர் நல்லவர். என்னோட முதல் சாட்சி பார்த்தீங்கன்னா, நான் மாசமாக இருக்கிறப்ப மாப்பாவுக்கு வந்து ரத்த குறைவுன்னு சொல்லிட்டாங்க. குறைபாடாக தான் பிறப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது நிமித்தமாக எனக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சு. தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த 10 மாதமும் அநேக அப்பாயின்மெண்ட், அநேக ஸ்கேன் அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் நல்லவர். அந்த டெலிவரி டேட் கிட்ட வரப்போ மகன் நல்ல பூர்த்தியாக இருக்கா அப்படின்னாங்க. அப்பயே கடைசி நிமிஷத்தில் சீரியரிங் தான் பண்ணணும், ஒரு சில ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறப்ப ரொம்ப பயந்தோம். ஆனால் நான் விசுவாசத்தை விடலை. கர்த்தர் ஏதாவது செய்வார். கருப்பத்தின் கனி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தர் பூர்ணமாய் கொடுப்பார் சொல்லி நான் விசுவாசித்தேன். அது மாத்திரமல்ல, என் பிள்ளையை பூரணமாக சுகத்தோடு கொடுத்தாரு. அதுக்காக நான் கர்த்தருக்கு இந்த வேலைக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இது வரைக்கும் 7 வயசு ஆச்சு, எந்த குறைவும் இல்லாமல் அழகாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். அதுக்காக நன்றி. அதுவும் மாத்திரமும் இல்லை, எங்கள்கிட்ட வாகனம் இல்லாமல் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில் கடந்து போனோம். நண்பர் இடத்துல கேட்கறது, உற்ற உறவின் இடத்துல கேட்கறது, அது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. அதுக்காகவும் நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை, எதுக்காக ஜெபிச்சோம், என்ன கலரு, என்ன மாதிரி காரியன்றதை கர்த்தர் எந்த மாதத்தில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபிச்சோமோ அதன்படி கர்த்தர் கொடுத்தா. அதுக்காக உண்மையுமே நான் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் போன பிறகு ஒரு 7 மாதம் இப்போ காலகட்டம் பார்த்திங்கன்னா அநேகருக்கு வேலை இல்லை, எங்கேயுமே வேலை கிடைக்கிறது இல்லை. நான் தொடர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா வீட்டுக்கார் மட்டும்தான் வேலை, அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், பிள்ளையும் பார்க்கணும், வீட்டு வேலையும் செய்யணும். அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு ஏற்றமான வேலை இருந்தால் சொன்னாங்க இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கடினம். அப்படி இருக்கப்ப நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப யோசித்தேன். ஆனாலும் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்ன்ற வசனத்தை பிடித்து கொண்டேன். அதை நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதேபடி வேலை, அதே நான் கேட்ட டைம், எனக்கு எவ்வளோ கிட்ட வேலை, சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு வேலையை கர்த்தர் என் வாழ்க்கையில் இந்த நாள் செய்திருக்கிறார். இப்போ கொஞ்ச நாளாக வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கேன். ஆண்டு அதுக்கும் வேலைத்தையும் சுகத்தையும் கொடுக்காது. ஏன்னா ரொம்ப நாளாக வீட்டில் இருந்துட்டு வேலைக்கு போகிறது ரொம்ப உடம்பு வலிலாம் வந்துருச்சு, நான் நினச்ச முடியாது அப்படின்னு இல்லை. ஆண்டோட பலம் இருக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக ஓட முடியும். கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் செய்வார். விசுவாசிப்போம். கர்த்தர் ஒரு நாளும் செய்யாத அமைதியாக இருக்கிற தேவன் அல்ல. நம் தேவன் செய்வார். நம்ம ஜெபிக்கிறப்ப நம்ம தேவன் நம்மளுக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார். கண்டிப்பாக கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.